அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் பயிற்சி 3-16 உள்ள இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் கணக்குகளில் 5வது கணக்கை பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் முதல்ல நாம் y = x² + 3x - 4க்கு அட்டவணை வரைஞ்சி அட்டவணை கண்டுபிடிச்சி புள்ளிகளை குறித்து வளைவரை வரைஞ்சிக்கணும். எக்ஸுக்கு எந்த மதிப்புலேருந்து எந்த மதிப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதனுடைய முனையினுடைய எக்ஸ் தொலைவு பார்ப்போம். -b/2a. இப்போ -3/2 தான் -1.5 இந்த இடத்துல -2க்கும் -1க்கும் நடுவில். இப்போ அந்த பக்கம் ஒரு 4 நம்பர், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ எங்கேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறோம்? -5லேருந்து +3 வரைக்கும் இந்த கணக்குக்கு எடுத்துக்கிறோம். -5லேருந்து +3 வரைக்கும் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ x² ஒரு கட்டம், 3xக்கு ஒரு நிரை, நான் -4க்கு ஒரு நிரை, y = x² + 3x - 4க்கு இது எல்லாம் கூட்டி இங்கே எழுதணும். இப்போ முதல்ல x² கண்டுபிடிச்சிடலாம். -5 × -5. -5² என்ன? -5 × -5 இப்போ 25 +25. அப்புறம் -4² 16, -3² 9, -2 4, -1² 1, 0² 0, 1² 1, 1² 1, 2² 4, 3² 9. அதுக்கப்புறம் +3x. அப்போ +3ஓட இந்த x மதிப்புகளை பெருக்கணும் மேலே இருக்கிறது. இப்போ +3 × -5ன்னா -15, +3 × -4னா -12, +3 × -3னா -9, +3 × -2னா -6, +3 × -1னா -3, +3 × 0 0, +3 × 1 3, +3 × 2 6, +3 × 3 9. இப்போ -4ங்கிறது மாறிலிங்கிறதுனால எல்லா கட்டத்துலையும் அதே எழுதிக்கங்க. இப்போ y = x² + 3x - 4. இப்போ இந்த 3 கட்டத்தையும் கூட்டி எழுதணும். இந்த கட்டம் இது இது. இப்போ 25 -15 -4. இதில் 2 நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கூட்டிக்கங்க. -19. இப்போ 25ல் 19 போச்சுன்னா +6. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 16 -12 -4. -12ஐயும் -4ஐயும் கூட்டினா -16. இப்போ 16 - 16 0. இதில் பார்த்தீங்கன்னா 9 - 9 -4. 9ல் 9 போனால் 0, -4ன்னா -4. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 - 6 -4. இந்த 4 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -6 விடையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 - 3 -4, -3 - 4னா -7, -7 + 1ன்னா -6. 0 + 0 -4, 0 விட்டுருங்க. இப்போ -4. 1 + 3 -4, 1 3 4, 4 4 போனால் 0. அதுக்கப்புறம் 4 + 6 -4, இந்த 4 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6ன்னு கிடைக்கும் விடை. 9 + 9 -4, 9 9 18, 18ல் 4 போனால் 14. இந்த அட்டவணையை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த கொடுத்துருக்கிற வளைவரை இதிலிருந்து எந்த வளைவரைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை கழித்து வித்தியாச நேர்கோடை கண்டுபிடிக்கணும். இப்போ y = x² + 3x - 4லிருந்து x² + 3x - 4 = 0ங்கிற சமன்பாட்டை கழிக்கணும். இந்த வலதுகை பக்கத்தை இடதுகை பக்கமும் இடதுகை பக்கத்தை வலதுகை பக்கமும் மாற்றி எழுதி கழிங்க. இப்போ y = x² + 3x - 4 மேலே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? 0 = x² + 3x - 4ன்னு எழுதணும். இப்போ கழிங்க. y - 0 y, x² - x² 0, 3x - 3x 0, -4 + 4 0. இப்போ y = 0ன்னு கிடைக்குது. y = 0ங்கிறது என்ன? x அச்சோட சமன்பாடு. இதுக்கு தனியாக நேர்கோடு போடணும்னு அவசியம் இல்லை. x அச்சு மேலேயே திருப்பி நேர்கோடு போட்டுக்கிட்டா போகும். இப்போ அடுத்தது இதுக்கான வளைவரையை நம்ம பார்ப்போம். இதுக்கான வளைவரை பாருங்கள். இப்போ y = x² + 3x - 4ன் புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ xy அச்சுக்களை வரைஞ்சிக்கிங்க. x அச்சில் கீழ்ப்புறமாக எண்களையும் y அச்சில் இடதுகை பக்கமாக எண்களையும் எழுதிக்கிங்க. அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே x அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகுன்னு எடுத்துக்கிறோம், y அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் 14லாம் வருது அதனால். இப்போ புள்ளிகளை குறிப்போம். -5, 6. -5 எங்கே இருக்குது? இருக்குது 6 இங்கே. -5, 6 குறிச்சிக்கிங்க. அடுத்தது -4, 0.
அப்போ இது எக்ஸ் அச்சின் மீது அமையும் -4, 0 -3, -4 இங்கே இருக்கு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் -2, -6 இங்கே இருக்கு குறிச்சிக்கோங்க. அடுத்தது -1, -6 இந்த இடம். அதுக்கப்புறம் 0, -4 y அச்சின் மீது அமையும் அது -4 குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1, 0 x அச்சின் மீது அமையும் குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 6 இந்த இடம் வலது மேல் குறிச்சிக்கோங்க. இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ y = 0 என்பது x அச்சின் சமன்பாடு. அதனால் இங்கே நேர்கோடு என்ன பண்ணணும்னா இந்த x அச்சு மேலேயே ஒரு கோட்டை திருப்பி போட்டுக்கலாம் வேணா நீங்கள். இப்போ x அச்சை இந்த வளைவரை எங்கே வெட்டுதோ அந்த x தொலைவு தான் எதுக்கு தீர்வு? இந்த கேட்கப்பட்ட சமன்பாட்டுக்கு தீர்வு. இப்போ y = x² + 3x - 4 என்ற பரவலையும் x அச்சை எங்கே வெட்டுது பாருங்க -4, 0 மற்றும் 1, 0 என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் இதற்கு மெய் மற்றும் சமமற்ற தீர்வுகள் 2 இடத்துல வெட்டுறதுனால என்னென்ன தீர்வு பார்த்தீங்கன்னா x = -4 இங்கே x = 1 இதுதான் அதற்கான தீர்வு. புரியுதுங்களா? நன்றி.